Taste the Daily. தமிழகத்தையே உலுக்கிய வேங்கை வயல் சம்பவம் நடந்து 2 ஆண்டுகள் ஆகியும் இதுவரை குற்றவாளிகளை கைது செய்யாதது மக்களிடையே அதிருப்தியை ஏற்படுத்தியுள்ளது. புதுக்கோட்டை மாவட்டம் இரையூர் வேங்கை வயலில் 25க்கும் மேற்பட்ட பட்டியலின மக்கள் வசித்து வரும் நிலையில் அவர்களுக்கான மேல்நிலை நீர்த்தேக்க தொட்டியில் மனித கழிவு கலக்கப்பட்ட சம்பவம் பெரும் அதிர்வலையை ஏற்படுத்தியது. இச்சம்பவம் நடைபெற்று 2 ஆண்டுகள் ஆன நிலையில் இன்னும் குற்றவாளிகளை கண்டுபிடிக்க முடியாமல் மெத்தனமாக செயல்படுவதாக பொதுமக்கள் குற்றம் சாட்டுகின்றனர். சமூக நீதி என மேடைகளில் வாய்ச்சவடால் விடும் ஸ்டாலின் அரசு பட்டியலின மக்களுக்கு உரிய பாதுகாப்பையும் நீதியையும் வழங்க தவறியுள்ளது என பொதுமக்கள் குற்றம் சாட்டுகின்றனர். இதுதான் திராவிட மாடல் அரசின் லட்சணமா என பொதுமக்கள் கேள்வி எழுப்புகின்றனர். பட்டியல் சமூக மக்கள் பாதிக்கப்படுகின்றார்கள், அவர்களுக்காக போராடுகின்றார்கள். எப்படி கூட்டணியில் இருந்து கொண்டு போராடுகின்றீர்கள் என்று கேட்டால், இல்லை நாங்கள் போராடுவோம், ஆனால் கூட்டணியில் இருப்போம் என்று சொல்கிறார்கள். தொழிலாளர்கள் போராடி கொண்டிருக்கின்றார்கள், சங்கம் வைக்கும் உரிமை கூட மறுக்கப்படுகின்றது. ஆனால் நாங்கள் கூட்டணியில் நீடிப்போம், கொள்கை கூட்டணி என்று சொல்கிறார்கள். இப்படி முன்னுக்கு பின் முரணாக அந்த கூட்டணி இருந்து கொண்டிருக்கின்றது. கடலூர் மாவட்டம் காட்டுமன்னார் கோவிலில் விவசாயிகளுக்கு ஆதரவாக கண்டன ஆர்ப்பாட்டம் நடத்த முயன்ற தமிழ்நாடு விவசாய சங்க தலைவர் PR பாண்டியன் கைது செய்யப்பட்டதால் பரபரப்பு ஏற்பட்டது. காட்டுமன்னார் கோவிலில் மழை வெள்ள பாதிப்புக்கு ஏக்கருக்கு 30,000 ரூபாய் இழப்பீடு உடனடியாக வழங்க வேண்டும் என வலியுறுத்தி விவசாயிகளோடு இணைந்து தமிழ்நாடு அனைத்து விவசாய சங்கங்களின் ஒருங்கிணைப்பு குழு தலைவர் PR பாண்டியன் கண்டன ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்ட நிலையில் ஏவல் துறையினர் அவர்களை தடுத்து நிறுத்தி கைது செய்தனர். அப்போது பேசிய PR பாண்டியன் காவல்துறையை வைத்து அச்சுறுத்துவதால் விவசாயிகளின் கோபத்திற்கு ஸ்டாலின் அரசு ஆளாகும் என எச்சரிக்கை விடுத்த அவர் விவசாயிகளின் உணர்வுகளுக்கு மதிப்பளித்து நிவாரணம் வழங்க நடவடிக்கை எடுக்குமாறும் வலியுறுத்தினார். தமிழ்நாடு அரசு விவசாயிகளுடைய கோரிக்கைகளுக்கு மதிப்பளிக்க வேண்டும். காவல்துறை வச்சு அச்சுறுத்துவதால் விவசாயிகளுடைய கோபத்துக்கு தமிழ்நாடு அரசு ஆளாக நேரிடும் என நான் எச்சரிக்கிறேன். பாதிக்கப்பட்டிருக்கிற விவசாயிகளுக்கு உணர்வுக்கு மதிப்பளித்து இழப்பீடு வழங்குவதற்கு உத்தரவாதப்படுத்துவதற்கு தமிழ்நாடு முதலமைச்சர் உரிய நடவடிக்கைகளை மேற்கொள்ள வேண்டும் என்று வலியுறுத்துகிறோம்.